கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த வீடியோ மூலம் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான சாட்சியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த சாட்சி ஆபாச திரைப்பட துறையிலே பல விருதுகளை பெற்ற ஒரு பெண்ணை ஆண்டவர் சந்தித்து எப்படி தம்முடைய ஊழியக்காரியாக மாற்றியிருக்கிறார் என்பது குறித்த சாட்சியைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். தொடர்ந்து பொறுமையாக முழுவதும் பாருங்கள். ஏற்கனவே இது போன்ற ஒரு சகோதரி குறித்த சாட்சியை நான் வீடியோவாக வெளியிட்டிருக்கிறேன். அதை பார்த்த சிலர் இது போன்ற சாட்சியங்களுக்கு மேலும் வெளியிடுங்கள் என்று கமெண்டில் கேட்டிருந்தீர்கள். ஆகவே தான் இந்த சாட்சியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு நான் சொல்ல போகிற இந்த பெண்ணினுடைய பெயர் ஜென்னா மேரி மசோலி என்பதாகும். இவர்கள் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி 1974 வருஷத்தில் அமெரிக்காவில் உள்ள லாஸ் வேகாஸ் என்று சொல்லக்கூடிய மாநிலத்திலே பிறந்தவர்கள். அவருடைய தந்தை ஒரு போலீஸ் அதிகாரியாக பணியாற்றி இருக்கிறார். தாயார் ஒரு ஷோ கேர்ள் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட நிலையிலே இந்த பெண்ணோடு கூட இன்னொரு சகோதரன் இருக்கிறார். 2 குழந்தை பிறக்கும் பொழுது இந்த சிறு பெண்ணுக்கு, இந்த ஜென்னா மேரிக்கு 2 வயது இருக்கும்போது அவருடைய தாயார் புற்றுநோயினாலே பாதிக்கப்பட்டு மரித்து போகிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கு தாயை இழந்த நிலை. அப்படிப்பட்ட நேரத்திலே தன்னுடைய தந்தையினுடைய பாட்டி வீட்டிலே, தந்தை வழி பாட்டி வீட்டிலே வளர்க்கப்படுகிறார்கள். சகோதரியும் இவருடைய சகோதரனும். இவர்கள்தான் பெற்றோர் போல தங்களை வளர்த்து கொள்ள வேண்டிய வேதனையான நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது ஸ்கூலில் படித்து கொண்டிருக்கும் போது இவரோடு கூட நண்பராக பழகின சில இளைஞர்கள், அவர்கள் இந்த பெண்ணை நட்போடு கூட காரிலே அழைத்து கொண்டு போகும்போது பாலியல் வன்கொடுமை செய்து போட்டு விடுகிறார்கள். அது மிகப்பெரிய வேதனையாக இந்த பெண்ணுக்கு மாறிவிடுகிறது. இப்போ இந்த வேதனையான நேரத்தில் சொல்வதற்கு தாய் இல்லை, தகப்பனாருடைய பராமரிப்பு இல்லை. ஆகவே நம்ம எப்படி இந்த வீட்டில் சொல்வதென்று சொல்லி அவர் வேதனையோடு கூட வீட்டை விட்டே வெளியேறுகிறார்கள். வெளியேறின சூழ்நிலையில் அவர்களாக ஒரு வருமானத்திற்காக நாடக துறையில், திரைப்பட துறையில் எல்லாம் ஈடுபட்டு நகைச்சுவை நடிகையாகத்தான் தன்னை முதலாவது அவர்கள் அறிமுகம் செய்து செயல்பட்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து ஆபாச நடிகையாக மாறி பல படங்களை அவர்கள் நடித்திருக்கிறார்கள். அந்த துறையிலே, இந்த ஆபாச துறையில் இருக்கும் பொழுது அவருடைய நடிப்புக்கு திறமையாக 35 விருதுகளை அந்த துறையில் உள்ளவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். ஒரு மோசமான துறையில் இவ்வளவு பெரிய சாதனை படைத்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் வாழ்க்கையெல்லாம் மனதிலே காயம், வேதனை, நிம்மதி இல்லாத ஒரு நிலை. ஆகவே ஒருவரை திருமணம் செய்கிறார்கள். திருமணம் செய்த பின்பு அந்த திருமணம் நிலைக்கவில்லை. மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து வேறொருவரை திருமணம் செய்கிறார்கள். முதல் கணவரை விவாகரத்து செய்துவிட்டு அதன் பின்பு அந்த திருமணமும் நீடிக்கவில்லை. பின்பு அதையும் விவாகரத்து செய்துவிட்டு 3வது ஒரு நபரை திருமணம் செய்து கொள்கிறார்கள். 3 பிள்ளைகள் இதற்கிடையில் பிறக்கிறது. குழந்தைகளுக்கு பொறுப்பாக அந்தந்த பெற்றோரிடத்திலே குழந்தையை ஒப்படைப்பது போல அவர்கள் ஏற்கனவே உடன்படிக்கை செய்திருந்தார்கள் போல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை. திருமண வாழ்க்கை தோல்வி, அம்மா இல்லை. இதற்கிடையில் இன்னொரு செய்தி வருகிறது, அவருடைய அப்பா அவரும் இறந்து போய்விட்டார் என்று சொல்லி அவை வாழ்க்கையிலே தனிமை, வேதனை, குடி பழக்கத்துக்கு அடிமையானார்கள். அது மாத்திரமல்ல, போதை வஸ்துகள் பயன்படுத்துகிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். மிகவும் மோசமான ஒரு ஜீவியத்துக்கு சென்ற ஒரு நிலையில் மதுபானம் அருந்தி வாகனத்தை ஓட்டிக்கொண்டு போகும்போது விபத்து ஏற்பட்டு அது நிமித்தமாக அரசாங்கத்தில், அதாவது போலீஸில் கம்ப்ளைண்ட் ஆகி அவர்களுக்கு தண்டனை விதிக்கிறது. 3 வருடம் சிறை தண்டனை, சுமார் $340 தண்டனை விதிக்கப்படுகிறது. ஆகவே அந்த தண்டனை அனுபவித்த பின்பு வாழ்க்கையிலே நிம்மதியில்லாத சூழ்நிலையிலே தான் என்னவென்று யோசித்து கொண்டிருக்கிற பொழுது அவர்கள் முடிவெடுக்கிறார்கள், நமக்கு நிம்மதி வேணும், என்ன செய்வது? அப்படிப்பட்ட நிலையில தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் கேள்விப்படுகிறார்கள். ஆண்டவர் இயேசுனுடைய அன்பிற்குள்ளே கடந்து வருகிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளையாய் தன்னுடைய பாவத்தை எல்லாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு அவர்கள் வெளியரங்கமாக அறிக்கை செய்கிறார்கள், இனி நான் இந்த தவறான துறையிலே நான் இருக்க மாட்டேன். என்னுடைய எல்லா திரைப்பட இந்த துறையினுடைய காரியங்களை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இனி நான் ஆண்டவருக்காய் வாழப்போகிறேன் என்று சொல்லி தன்னை ஆண்டவருக்காக முழுவதும் அர்ப்பணிக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே,
ஆண்டவருக்குள்ளே வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறார்கள், சபையிலே சேர்க்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்துக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வந்த பின்புதான் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், நிம்மதியை இயேசு தனக்கு தந்திருப்பதாக அறிக்கையிட்டு இன்றைக்கு எல்லா வித காரியங்களை விட்டுவிட்டு நல்ல ஒரு சாட்சியாக அமெரிக்காவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 51 வயது ஆகிறது. அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னை மகிழ்ச்சியோடு கூட வைத்திருக்கிறார். எனக்கு எத்தனையோ விதமான பணங்கள் செல்வங்கள் இருந்தாலும் முன்பு நிம்மதி இல்லை, இயேசுவிடம் வந்த பின்புதான் எனக்கு நிம்மதி கிடைத்தது என்று சொல்லி இன்றைக்கு நல்ல வருமானத்திற்காக ஒரு நல்ல தொழில்களை செய்கிறார்கள். அதன் நிமித்தமாக நல்ல தொழிலதிபராக இருக்கிறார்கள். இன்னும் பல திறமைகள் ஏற்கனவே அவரிடத்திலும் இருந்திருக்கிறது. ஆகவே ஒரு நல்ல எழுத்தாளராக பணியாற்றி அதிலேயும் திறமைகளை வளர்த்திருக்கிறார்கள். இப்படி பல திறமைகளை வைத்து ஆண்டவருக்காக ஒரு பரிசுத்தமான பெண்ணாக, சாட்சியுள்ள பெண்ணாக வாழ்ந்து வருகிறார்கள். அந்த பெண்ணுடைய பெயர் தான் ஜென்னா மேரி மசோலி என்பதாகும். எனக்கு அன்பானவர்களே, இந்த பெண்ணை சந்தித்த ஆண்டவர் இந்த உலகத்தில் எவ்வளவு மோசமான துறையில் நான் இருக்கிறேனே, எனக்கு நிம்மதி இல்லை என்று சொல்லி ஒருவேளை இது பார்க்கிற நீங்கள் வருத்தத்தோடு இருக்கலாம். சினிமா துறையில் இருக்கலாம், அல்லது மதுபான சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு மோசமான தொழிலே நீங்கள் இருக்கலாம், அல்லது பாலியல் சம்பந்தமான அப்படிப்பட்ட தொழிலில் கூட செய்து மோசமாக இருக்கலாம். யார் உங்களை வெறுத்தாலும் இயேசு உங்களை நேசிக்கிறார். உலகத்திலே நிம்மதியை தரக்கூடிய ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஆகவே அந்த இயேசுவண்டை வாருங்கள். நீங்கள் என்ன கண்டிஷனில் இருந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்வார். மனிதன் உங்களை மோசமானவன் என்று புறமொழி தள்ளலாம், புறக்கணிக்கலாம், அவதூறாய் பேசலாம். ஆனால் உங்கள் உள்ளத்தின் வேதனையும் மன காயங்களையும் ஆண்டவர் ஒருவரே அறிவார். ஆகவே அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆகவே அந்த ஆண்டவர் இயேசு உங்களையும் அழைக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை தருவார். இந்த ஜென்னா மேரி மசோலியை மாற்றின கர்த்தர் உங்களையும் மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நீர் எவ்வளவு அற்புதமான தேவனப்பா. எவ்வளவு மோசமான நிலையில் இருக்கிற ஒரு பெண்ணை கூட எவ்வளவு அற்புதமாய் மாற்றி விடுகிறீரப்பா. எங்கள் கண்கூடாகவே சாட்சியை நாங்கள் பார்க்கிறோமே. இதுபோல அந்த ரங்கத்தில் அழுது கொண்டு என் வாழ்க்கையிலே நான் பாவத்தில் விழுந்து விட்டேன், பாவ தொழிலே இருக்கிறேன், ஐயோ நான் என்ன செய்வேன் என்று நிம்மதிக்காக ஏங்கி தவிக்கிற ஒவ்வொரு சகோதரியும் சகோதரனை கர்த்தரிப்பு தொடுவீராக. உடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்குவதாக. எல்லா கட்டுகளும் அறுக்கப்பட்டு ஒரு நல்ல மாற்றப்பட்ட ஒரு மனுஷியாய் மாற்றி உமக்கு சாட்சியாய் நிறுத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய வல்லமை இறங்குவதற்காக நன்றி, நீ தொட்டு விடுவிக்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இதுபோல இன்னும் நிறைய பேருடைய சாட்சி இருக்கிறது. நீங்கள் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இந்த வீடியோக்களை முழுவதும் பார்த்து இதை ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் கொடுக்குற ஒத்துழைப்பை பொறுத்து இன்னும் நிறைய வீடியோக்களை வெளியிட நான் ஆவலாக இருக்கிறேன். ஆகவே ஜெபியுங்கள், பகிருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை தேவ கிருபை எங்களோடு இருப்பதாக. God bless you.